வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம காலை டிஃபனுக்கு சத்தான முளைப்பயிரும் கம்பும் வச்சு சூப்பரான ஒரு அடை செய்யலாங்க. கம்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய சத்துக்கள், விட்டமின்ஸ், அயன்ஸ் இதெல்லாம் அடங்கிய இந்த முளைப்பயிர் வச்சும் நம்ம இந்த கம்பும் வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முளைப்பயிறு, நம்ம முளை கட்டின பயிறு, பச்சை பயிறு, அது ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு இட்லி பானை, இட்லி குழித்தட்டில் போட்டுடலாங்க. அடுப்பில் இட்லி பானை வச்சுட்டு அடியில் தண்ணி ஊற்றிட்டு, பானையில் தண்ணி ஊற்றிட்டு இந்த தட்டை அது உள்ளே வச்சுருவோங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கூடவே ஒரு 4-5 பீஸு இஞ்சி, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு நல்லா குறன்னு அரைச்சிக்கலாம். இந்த போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ கம்பு மாவு 1 கப் அளவு எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. கூடவே இந்த அரைச்ச இந்த விழுது போட்டுடலாங்க. பல்லாக திருவின கட் பண்ண தேங்காய் அதையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு தயிர் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. நல்லா பிசறிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு முதல்ல நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. பிசறிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது கூடவே கட் பண்ண கொத்தமல்லி தழைகள் அதையும் போட்டுக்கலாம். நிறைய கொத்தமல்லி தழைகள் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாக அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதை அடையாக சுட்டு எடுத்துடலாம். இதை மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இது இன்னொரு தடவை கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு பட்டர் ஷீட் இல்லைனா பட்டர் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைனா இலை இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு பெரிய லெமன் சைஸ் இலை உருண்டை எடுத்துகிட்டு இது போல் தட்டிடலாம். எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தொட்டுட்டு தட்டிடலாங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி தடவிடலாம். இப்போ தட்டின இந்த அடையை எடுத்து அந்த கல்லில் அப்படியே போட்டுடலாங்க. சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நம்ம எண்ணெய் அப்படியே ஊற்றிடலாம், திருப்பி போட்டுடலாம். 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சிடலாங்க. நல்ல சத்தான கம்பு முளைக்கட்டின பயிரும் சேர்த்து சூப்பரான ஒரு அடை செஞ்சலாங்க. அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சாம்பார் சட்னி எல்லாமே கொடுக்கலாம். நான் இன்றைக்கி இது ஊறுக்காய், பூண்டு ஊறுக்காய் இருந்ததுங்க, கார்லிக் பிக்கல், அதை வச்சு தான் இதை இன்றைக்கி சர்வ் பண்ணேன். திருப்பிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். முளைக்கட்டின பயிரில் நிறைய அயன் சக்தி இருக்குங்க. மேலும் இதில் விட்டமின்ஸு நிறையா இருக்கிறதால நம்ம எல்லாருக்குமே, சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கலாம். டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது, வளரும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் இது போல் ஒரு தடவை இந்த ரெசிபி கம்பு அடை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.